ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, கடனை அடைப்பதற்கு உண்டான அற்புதமான நேரம் இந்த மார்ச் மாதத்தில் வருகின்றது. மைத்ரேய முகூர்த்த நேரம், கடன் அடைவதற்கு பணம் சேருவதற்கு உண்டான அற்புதமான இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தின் மூலமாக சீக்கிரமாக கடனை அடைப்பதற்கு உண்டான வழி பிறக்கும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த இந்த ஒரு முக்கியமான நேரத்தை யாரும் தவறவிட்டுடக்கூடாது. மாதம் மாதம் இந்த நேரம் வரும். அதாவது மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்முடைய சித்தர்களால் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம்னு தெரியும். அது என்னம்மா மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னா, ஒரு மாதத்தில் ஒரு நாள், 2 நாள், இல்லைன்னா 3 நாட்கள் கூட இந்த முகூர்த்த நேரம் வரும். இந்த நேரத்தில் நமக்கு கடன் அதிகமாக இருக்குது. அந்த கடன் எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அது வீட்டு கடனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கின பணமாக இருக்கலாம், இல்லைனா அடகு நகையை மீட்பதாக இருக்கலாம். எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம்னு இந்த நேரத்தை சொல்லலாம். கடன் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அந்த அளவிற்கு கடன் அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு அங்கமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு பணப்பற்றாக்குறை முக்கியமான காரணன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோன்னா நமக்கு வருமானம் அதிகரிக்கும். வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கு உண்டான வழியும் கிடைக்கும். அதன் மூலமாக கடன் அடைவதற்கு உண்டான வழி பிறக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மார்ச் மாதத்தில் முக்கியமாக 2 நாட்கள் வருது. இப்படி நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் செய்துட்டு அதற்குண்டான முயற்சியையும் நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். பண வரவும் இதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம், இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கடன் எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அடகு நகை மீட்பதற்கு கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்கீங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நான் நேரத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், எந்த நாள் வருதுன்னு சொல்கிறேன். அதற்கு முன்பாக எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் பண்ணுங்கள், இல்லைனா மற்ற இடங்கள்லையும் உட்கார்ந்து பண்ணலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நான் சொன்ன முறையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த நேரத்தில் பண்ணுங்கள். அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தால் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க. கடன் தீரணும்னு எழுதிக்கோங்க. உதாரணமாக 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம், இல்லை 50,000 எந்த தொகை இருக்கோ அந்த தொகை அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கிட்டு அந்த தொகையை கூட நீங்கள் அதில் எழுதிடலாம். இதில் எழுதிட்டு ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் 1 ரூபாயோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தொகை இருக்கோ, 10 ரூபாயோ 100 ரூபாயோ, அந்த கடனை திரும்ப செலுத்துவதாக நினைத்து அந்த பணத்தை அதில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் எடுத்து வச்சிடணும். அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி 5 கடன் இருக்குது, நிறைய கடன் இருக்குன்னா ஒவ்வொரு கவர்லேயும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக போட்டு வைங்க. 1 ரூபாய் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அந்த முகூர்த்த நேரத்தில் கடனை திரும்ப செலுத்துகிறோம், யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ, அது பேங்க்கிட்டேயோ இல்லை தனிநபர்கிட்டேயோ திரும்ப செலுத்துகிறோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டு வைக்கணும். முடிந்தால் உங்கள் கிட்ட தொகை இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அது வாங்க மாட்டாங்க, முழு தொகையை தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி செய்யும் பொழுது சீக்கிரமாக அந்த கடன் அடைவதற்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முகூர்த்த நேரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். இதுதான் கடனை திரும்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பினை இது ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இதன் மூலமாக பணவரவும் அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். இதை அம்மா பிள்ளைக்காக செய்யலாம், இல்லைன்னா பிள்ளைங்க அவங்களுடைய அம்மா அப்பாக்காக செய்யலாம்.
யார் யாருக்கு வேணாலும் செய்யலாங்க. நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய நேரத்தை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் ஒரு 3 மாதமோ 5 மாதமோ இல்லை 1 வருடத்திற்குள்ளேயோ அதற்குண்டான வழியை அடைப்பதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நம்பிக்கை இருக்கிறவங்க இது செய்து பாருங்கள். அந்த பிரியாணி இலை கூட ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம், ஏதாவது மகாலட்சுமிக்கு உரிய அம்சமான மங்களகரமான பொருளை உடன் சேர்த்து வைங்க. ஜவ்வாது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை பெற்றுத்தரும். இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இலையை எடுத்து திரும்பவும் அதிலேயே கடன் தீர வேண்டும் எழுதிட்டு திரும்பவும் 1 ரூபாய் நாணயத்தையோ எந்த தொகை இருக்கோ 10 ரூபாயோ அதை போட்டு வைங்க. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு ஒரு நாளுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்த நேரம் வரக்கூடிய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்போது நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. கடன் அடையும் பொழுது இது எல்லோருக்கும் பயன் கொடுத்த ஒரு அற்புதமான பதிவு. அதனால் இதை நம்பி காசு பணம்லாம் அதிகம் செலவு கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே இருந்து பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை பயன்படுத்துகிறீங்க, அவ்வளவுதான். எப்படி நம்ம அபிஜித் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான். இதை எடுத்து வைங்க. என்றைக்கு கடன் திரும்ப செலுத்துறீங்களோ இந்த தொகையை கூட போட்டு செலுத்திடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடனை அடைச்சிட்டு இந்த தொகையை எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க. இந்த பிரியாணி இலையை எரித்து காற்றுல விட்டுடுங்க. மாதம் மாதம் ஒரு கடன் அடையும் பொழுதும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். சரி, இப்பொழுது நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எந்த நேரத்தில் வருது இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மார்ச் 9ஆம் தேதி வருது. இரவு 10:45 மார்ச் 10ஆம் தேதி, அதாவது நள்ளிரவு 12:56 வரைக்கும் இருக்குது. நள்ளிரவு 12:56 வரைக்கும் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இரவு 10:45 ஆரம்பிக்குது. 12:56 வரைக்கும் இருக்குது. ஒரு 5 நிமிடம் இந்த நேரத்தில், இதுக்கு நடுவில் எந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். 10:45 நீங்கள் செய்தாலும் நல்லது தான். நான் சொன்ன விஷயத்தை செய்யுங்க. இன்னொரு நாள் மார்ச் 21ஆம் தேதி வருது. இது காலை நேரத்தில் வருது. காலை 7:36 காலை 9:23 வரைக்கும் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். 2 நாளையும் தவற விட்டுடாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வருகின்றது. நான் முதல் சொல்ல நாளில் தவற விட்டுடாதீங்க. அடுத்தது சனிக்கிழமை வருது. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும், பணவரவு ஏற்படும். அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதிவு இந்த மார்ச் மாதத்தின் மைத்திரை முகூர்த்த நேரம். தவற விட்டுடாதீங்க. வாழ்க வளமுடன். அனைவரும் கமெண்ட்டில் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்கள். இது மகாலட்சுமிக்கு உரிய மந்திரம். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.